Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான சட்னி ரெசிபி. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி இது. நம்ம வெங்காய சட்னி விதவிதமா பண்ணுவோம். இது ஒரு வெரைட்டி, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட ஈஸியாகவும் இருக்கும். எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ரெசிபீஸ்க்கும் இது நல்ல ஒரு சூட்டபிளான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி, தோசை, உப்புமா, பர்டிகுலர்லி அவல் உப்புமா தாளிக்கும் போது இந்த சட்னி ரொம்ப நல்லா சூட் ஆகும். வெரைட்டி ரைஸஸோடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. லெமன் ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பூண்டு 1 சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு பர்டிகுலர்லி பச்சை மிளகாய் சேர்க்கறது தான் ஸ்பெஷலு. இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம செய்யும்போது எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி வெங்காய சட்னிங்கும் போது நம்ம வரமிளகா, புளியெல்லாம் சேர்த்து அரைப்போம். பட் இது கொஞ்சம் வித்தியாசம், பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டாச்சு. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு சின்ன கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இதை துருவன தேங்காய்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா வதக்கிடுவோம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இதில் நம்ம உப்பு சேர்த்து அரைக்கணும். நான் இப்போ உப்பும் இதிலையே போட்டு விட்டுறேன். உப்பு போட்டு கலந்துடலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், சட்னி ரெடி. கொஞ்சம் லூஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். இப்போ ஃபைனலாக தாளிப்பு சேர்த்துடலாம். நல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எண்ணெயில் போட்டு தாளித்து சட்னி மேலே போட்டாச்சு. அவ்வளோதாங்க. சுவையான அருமையான வெங்காய சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வெங்காய சட்னின்னு சொல்லலாம், தேங்காய் சட்னின்னு சொல்லலாம், வதக்கின சட்னின்னு சொல்லலாம். அது உங்கள் விருப்பம். எங்கள் வீட்டில் இதை ஒயிட் ஆனியன் சட்னின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. இட்லி, தோசை, உப்புமா எதோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸோடவும் ரொம்ப நல்லா சூட்டாகும். நான் இன்றைக்கி தோசையும் லெமன் ரைஸும் எங்கள் வீட்டில் செஞ்சேன். நான் லெமன் ரைஸோட இங்கே சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.